ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தத்தில் பொருந்தாத ஒத்துவராத 4 ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப தனுசு பாருங்க, காலபுருஷ தத்துவத்துல 9வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார். தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராட நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள் வரும். தனுசு பாருங்க, ஒரு நெருப்பு ராசி, ஒரு ஆண் ராசி, இது உபய ராசி. பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் தைரியம் மிக்கவர்கள், கடின உழைப்பாளிகள், நேர்மையை விரும்பக்கூடியவர்கள், பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல ஆடம்பரம் பகட்டு இல்லாத வாழ்க்கை, அதாவது ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல நம்பிக்கைக்கும் நாணயத்திற்கும் பாத்திரமானவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல சுய கட்டுப்பாடு உடையவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள். தொலைநோக்கு பார்வை உடையவர்கள், புதிய புதிய திட்டங்கள் தீட்டக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், பிறருக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சுத்தமான எண்ணம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதில் தங்களது திறமையை நிரூபிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் ஆசிரியர்களாக, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, அதே போல மத போதகர்களாக இருக்கிறார்கள். அதே போல இராணுவம், போலீஸ், இது போன்ற துறைகள்லாம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள். அதே போல மருத்துவர்களாகவும், மேலும் எந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தலைமை நிர்வாகியாகவும் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி என்னைக்குமே ஒத்து வராது. பொதுவாக 6வது ராசிக்காரர்களால் நமக்கு கஷ்டம் வரும், ஒரு ராசிக்கு 8வது ராசிக்காரர்களால் நமக்கு பிரச்சனை வரும். அப்போ ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி என்னைக்குமே ஒத்து வராது. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு 6வது ராசி பாருங்க ரிஷபம், 8வது ராசி கடகம். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களையும் கடகராசிக்காரர்களையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய ஏற்றங்கிறது இருக்காது. ஏன்னா ஒரு ராசிக்கு அது 6வது ராசி 8வது ராசி. இப்போ நீங்கள் தனுசு ராசியிலேருந்து ரிஷபராசி எண்ணிங்கன்னா 6வது ராசி வரும், ரிஷபத்திலேருந்து தனுசு எண்ணிங்கன்னா 8 வரும். அதே போல் தனுசு ராசியிலிருந்து கடகத்தை எண்ணிங்கன்னா 8 வரும், கடகத்திலேருந்து தனுசு எண்ணிங்கன்னா 6வது ராசி வரும். அப்போ இந்த 6, 8 இருக்கிறதுனால, சஷ்டாஷ்டகம் அஷ்டாஷ்டகம் இருப்பதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மைங்கிறது இருக்காது. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் விஷயத்திலையும் கடகராசிக்காரர்கள் விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் 6வது ராசி 8வது ராசி ஒத்து வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா, 6ஆம் இட ஆதிபத்தியங்களும் 8ஆம் இட ஆதிபத்தியங்களும் கொடுமையான ஆதிபத்தியங்கள். இப்போ 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் பாருங்க, கடன், நோய், வழக்கு, எதிரிகள், எதிர்ப்பு, சிறைச்சாலை, தவறான திட்டம், தவறான முடிவு, இதெல்லாம் சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அதே போல 8ஆம் இடம் பாருங்க, தீராத நோய், தீராத விவகாரம், தீராத பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வில்லங்கம், விபத்து, கண்டம், தற்கொலை, இதுமாரி பாருங்க 8ஆம் இட ஆதிபத்தியங்களும் கொடுமையானவை. அதனால தான் ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி பொதுவாக ஆகாதுன்னு சொன்னாங்க. அதே போல் இந்த 6, 8 ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசியை கூட்டினோம்னா பாருங்க 6 வருது, அந்த ராசிலேருந்து இந்த ராசியை பார்த்தோம்னா 8 வருங்க. அப்போ இந்த 6, 8 வர மாதிரி உள்ள ராசிகள் என்றைக்குமே பொருந்தாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க 6வது ராசியான இந்த ரிஷபராசிக்காரர்களை திருமணம் செய்யறதுனாலையோ, அல்லது நண்பர்களாக ஏற்றுக்கொண்டாலும், அல்லது ஒரு தொழில் பார்ட்னராக ஏற்றுக்கொண்டாலும் வாழ்க்கையில் பாருங்க சரிவுகள், வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த 8வது ராசியான கடகராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தனுசு ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை ஒரு தொழில் பார்ட்னராகவோ, ஒரு நண்பராகவோ, ஒரு வாழ்க்கை துணையாகவோ ஏற்றுக்கொண்டாலும் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 6வது ராசி தான் திருமணம் செஞ்சுருக்கேன், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது எப்படின்னா, தனுசு ராசிக்கு 6வது இடத்துல 6ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்கும். 6ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கும், இல்லைன்னா குருவோ சுக்கிரனோ பார்க்கும் அந்த 6ஆம் இடத்தை.
அப்போ 6வது ராசியை திருமணம் செய்யறதுனால ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அதே போல் ஒருவர் 8வது ராசியை திருமணம் செஞ்சிருக்கிறார், வாழ்க்கையில் நல்லா இருக்கிறார் அப்படின்னா அந்த 8ஆம் இடத்துல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு குருவோ சுக்கிரனோ இருக்கும். அது மாதிரி இருந்து அந்த ராசிக்காரர்களை நீங்கள் திருமணம் செய்வதனால உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சறுக்கல், வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டங்கிறது வராது அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக திருமண பொருத்தத்தில் ஆகாத 4 ராசிக்காரர்கள் உண்டு. இந்த 4 ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லதுங்க திருமண பொருத்தத்தில். முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 3வது ராசியான கும்பம், 6வது ராசியான ரிஷபம், 8வது ராசியான கடகம், 11வது ராசியான துலாம் ராசி, இதெல்லாம் பாருங்க திருமண பொருத்தத்தில் ஆகாத ராசிகள். இப்ப தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க, தனுசு ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்காது. அதே போல துலா ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய ஏற்றங்கிறது இருக்காது. உங்களுக்கு பிறப்பு காலத்துல பாருங்க, இப்போ 3வது ராசியை திருமணம் செய்றீங்கன்னா 3ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தால் அதனால ஒரு பாதிப்புங்கிறது இருக்காது. இப்போ நீங்கள் 11வது ராசியை திருமணம் செய்றீங்கன்னா 11ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தால் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்காது. பொதுவாக பாருங்க, திருமண பொருத்தத்தில் இந்த 3வது ராசி, 6வது ராசி, 8வது ராசி, 11வது ராசி தவிர்க்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாழ்க்கையில் திருமண விஷயத்தில் மட்டும் இந்த 4 ராசிக்காரர்களை தனுசு ராசிக்காரர்கள் ஒதுக்குவது நல்லது, தவிர்ப்பது நல்லது. அதே போல பாருங்க, தனுசு ராசியில ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி எப்படி ஒத்து வராதோ அதே போல ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் சுத்தமாகவே பொருந்தாது. அந்த நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்ப தனுசு ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? மூலம் நட்சத்திரம் இருக்கு, பூராட நட்சத்திரம் இருக்கு, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு. இப்ப மூலம் நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், மூலம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல பூராடம் நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பரணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதத்துல பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ஒரு பெண் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துல பிறந்த ஆண்கள், அதே போல ரோகிணி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ஒரு ஆண் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க, அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்க, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க, பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ஒரு ஆண் பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்திருக்கிறாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்க, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க, பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ஒரு ஆண் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.